அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஏனோக்கு உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார், எலியா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து பிற உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம், ஆண்டவர் இயேசுவின் சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. அப்ப ஏனோக்கும் மறுரூபமாக்கி தான் எடுத்திருப்பார், அதே பாடி ஸ்ட்ரக்சர் இருக்காது. இப்ப எலியாவும் மறுரூபமாயிட்டார், அக்கினி ரதத்தோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு சென்றார். அப்ப வேதத்துல 3 பேர் மறுரூபமாகி சென்றிருக்கிறார்கள். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற பொழுது அந்த மேலான ஒரு அனுபவம் கிடைக்குது. அது பிரயாசப்படுறதுக்கு கிடைக்கிறதா இல்ல ஆண்டவன் முன்குறித்து அழைக்கிறவனுக்கு கிடைக்கிறா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இருந்தாலும் பிரயாசப்படுகிறவன் பலனை உண்டி பங்கடைய வேண்டும். அப்ப கர்த்தரை உறவுக்காக அவரோடு வாழ்வதற்காக நாம் அதிகமாக பிரயாசப்படணும், தியாகப்படணும். நேரத்தையும் காலத்தையும் தியாகம் பண்ணி ஆண்டு உறவுக்காக காத்து கிடக்கணும். வேதம் இங்கே சொல்லுகிறது, ஆண்டவர் சஞ்சரித்துக் கொண்டு குமாரனை குமாரத்தையும் பெற்றான். அல்லேலூயா. அப்ப குமாரத்தை குடும்பம் நடத்துவதற்கு ஆண்டவர் உறவு ஒரு தடை அல்ல. அப்ப மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்ப குடும்பம் ஒரு தடை அல்ல. ஆண்டவரோடு வாழ்வதற்கு குடும்பம் தடை அல்ல. சில மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவருக்கு சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த கடமைகள் செய்வதனாலே ஆண்டவரோடு நான் சஞ்சரிக்க முடியலையே என்று சொல்வது ஒரு கள்ளச்சாட்டு தான், ஒரு போக்குச்சாட்டு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இங்கே சொல்லவே இல்லை. அப்போ மனைவி பிள்ளைகளோடு கூட அவன் வாழ்ந்தாலும் ஆண்டவரோடு 300 வருஷம் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான். அநேக ரகசியங்கள் பேசியிருக்கிறார். அதுல ஒரு ரகசியம் யூதா எழுதிய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா எழுதிய நிருபம் எடுங்க. ஆதாமுக்கு 14ஆம் வசனம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவர் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும் தனக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றிற்கும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆண்டவர் பரலோக பிதா சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு, அப்போ நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் ஏனோக்குக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த சில அவபக்தியான கிரியை நிமித்தமோ உலகத்தில் அவபக்தி ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் தேவபக்தி உள்ளவருக்கு விரோதமான கிரியைகள் செய்வார்கள், அவர்கள் துன்பப்படுத்துவார்கள், அவர்கள் கொலை செய்வார்கள். அப்படிப்பட்ட அவபக்தியான ஜனங்கள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். தனக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசும் கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் பெற்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விரோதமாய் பாவிகள் தான் பேசியிருக்கிறாங்க, யூதர்கள் பேசியிருக்காங்க, பரிசேயர் பேசினார், சதுசேயர் பேசியிருக்கிறாங்க, பிரதாசர் பேசியிருக்காங்க, ஜனங்கள் பேசியிருக்காங்க, ஏரோது பேசியிருக்கிறார், பிளாத்து பேசியிருக்கிறார், கண்டர்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லா ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி எல்லாவற்றையும் கண்டிக்கிறதுக்கு ஆயிரமாயிரம் பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார். ஆயிரமான பரிசுத்தவான்கள். அப்ப ஏனோக்கு மாத்திரம்தான் அந்த நாட்கள் ஆண்டவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம், ஆயிரமான பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். அந்த கூட்டத்தில் நாம இருக்க வேண்டும், அந்த பரிசுத்தவான் கூட்டத்தில் நாம இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தை தேடி வர வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்திலோ, கூடுகை ஜெபத்திலோ, சபை ஜெபத்திலோ நாம் பங்கெடுப்பது அவசியமாக இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை செலவழி
போய் ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை செலவழிக்க முன்வர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தவான்கள் நாம தான் அந்த பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயிரமான பரிசுத்தவான்கள் எத்தனையோ தலைமுறையில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த தலைமுறையில் நாம தான் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நம்மைத்தான் கர்த்தர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். அதை அழைத்த அழைப்புக்கு இணங்கி நாம் பரிசுத்தமடைய நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் தம்மோடு கூட இருந்தும் பிரசங்கம் பண்ணும்படியாய் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை படுத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவராய் இருக்க அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ 12 சீஷர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். இப்போ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கிற பொழுது ஏரோதுக்கு அப்புறம் நோவா வருகிறார். நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்தது யோசேப்பு, யோசேப்புக்கு அடுத்தது மோசே, மோசேக்கு அடுத்தது யோசுவா, யோசுவா அடுத்தது சாமுவேல். இப்படி ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற தேவ ஜனங்களை தொடர்ந்து கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களோடு பேசி ஜனங்களை மனம் திரும்ப செய்ய அவர்கள் மூலமாய் ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இல்லையா? அப்ப புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அங்கே 12 பேர்களை தம்மோடு இருக்கவும் அவர் பிரசங்கம் பண்ண அனுப்பப்படவும் வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். பிதா என்னை அனுப்புவது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவர் 3 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். 3 வருஷமாக இந்த சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் பேசும் போதனை மூலமாகவும் அற்புதங்கள் செய்வதன் மூலமாகவும் ஜனங்களோடு பழகிற விதத்தின் நிமித்தமாகவும் எல்லாவற்றையும் இந்த சீசர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப பிற்காலத்துல இயேசுவை போல செயல்பட ஆரம்பித்தார். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இயேசு செய்த ஊழியத்தை இவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விசுவாசிப்பதற்கு நாம ட்ரைனிங் எடுக்கணும். விசுவாச வார்த்தைகள் பேசுவதற்கு நாம ட்ரைனிங் எடுக்கணும். ஆண்டவர் ஊழிய அற்புதம் செய்வதற்கு நாம ட்ரைனிங் எடுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதிலே நாம ட்ரைனிங் எடுக்கணும். ஆவிக்கடியில அன்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனோடு உள்ள அன்பு, மனிதர்களோடு உள்ள அன்பு. இப்ப நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது. எதிரியே இருக்கக்கூடாது. சாத்தா மட்டும்தான் எதிரியா. அல்லேலூயா. அப்ப இந்த மனசு இருந்தாதான் ஆண்டவர் ஊழியத்தை செம்மையா சிறப்பா செய்ய முடியும். அப்போ ஏனோக்கு வாழ்ந்தது போல சீசர்கள் ஆண்டவர் வாழ்ந்தது போல நாம் ஆண்டவர் வாழ வேண்டும். நாம் நிறைவான ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்க வேண்டும். எபேசியர் கொலோசையர் 1:28 எடுத்து வாசிங்க. கொலோசையர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி. அப்போ பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருக்குள்ள நல்ல தேறி விட்டார். அல்லேலூயா. அது தேறி மாத்திரமல்ல, இப்ப அவர் மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புக்குள் வலியுறுத்துவதற்கு
எந்த மனசையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவராய் இருக்கும்படி மற்றவர்களை தேறினவர்களாய் மாற்றுவது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். இல்லையா? முதல்ல நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும், மற்றவர்களை மாற்ற வேண்டும். இல்லையா? சபைதான் நல்ல ஒரு ஐக்கியம். சபையில நல்ல விருத்தி ஆசீர்வாதம் வரும்போது மற்ற ஜனங்கள் உட்கார்ந்து நம்மளை போல மாறுவதற்கு அவர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பாடம். அப்ப பவுல் அப்போஸ்தலன் கொலோசை நிறுவனத்தை எழுதும்போது எந்த மனுஷனையும் இயேசுக்குள் தேறினவராய் நிறுத்த வேண்டும். ஒரு வளர்ச்சி இயேசுவை போல மாறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை போல மாறணும், ஆண்டவரை போல சுறுசுறுப்பா இருக்கும். அதிகாலையில ராமனது ஆண்டவரை போல ஜெபிக்க வேண்டும். பகலெல்லாம் இயேசுவை பற்றி பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். அறிவிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். ஒரு சில பஸ்கள்ல பிரயாணப்பட்டு போகிற வேலையில என் பக்கத்துல உட்கார்ந்து எப்படியாவது அவர் இயேசுவை அறிமுகப்படுத்தி அவரை பற்றி நான் வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சிலவங்க ரொம்ப உற்சாகமா கேட்டுட்டே இருப்பாங்க, சிலவங்க தடை பண்ணுவாங்க. ஆனா தடை பண்றதோட கேட்கறவங்க அது நம்ம ஜாக்கிரதை ஆளை செலக்ட் பண்ணுறோம். இல்லையா? இவரை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து ஜெபம் பண்ணி தான் இயேசுவை பத்தி சொல்லுகிறோம். ஆனா இயேசுவை பற்றி எல்லா காரியம் சொல்லி முடிச்ச உடனே நமக்கு ஒரு பாசம் அவங்க மேல உண்டாகும். இல்லையா? ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அது ஒரு கேட்கிற வசனத்தை கேட்கிறவங்க பிள்ளைகள். இல்லையா? இப்ப வேத வசனத்தை நாம யாருக்கு சொல்றோமோ, இயேசுவை பத்தி யாருக்கு அறிவிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம ஆவிக்குரிய தகப்பனா மாறுறோம். அவங்க நமக்கு பிள்ளைகளா மாறுறாங்க. இல்லையா? அவங்கள இயேசு அறிவித்த பிறகு அவங்களுக்கு விட்டுறக்கூடாது. அப்பப்போ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி விசாரிக்கணும். நான் விசாரிச்சேன், போன் நம்பர் வாங்கி அவங்க விசாரிக்கிறேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் உலகப்புறம் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த பக்கம் திருப்புறது ஒரு கடினமான அவங்க வேண்டாம் இருப்பாங்க. என்னத்தை சம்பாதிப்போம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி ஃபியூச்சர் அமைப்போம், இதே எண்ணத்துல தான் ஜனங்கள் போடுவார்கள். அவர்களுக்கு இயேசு பக்கமாக கொஞ்சமா திருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இல்லையா? அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறார்கள், சுவிசேஷம் கேட்கிறவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வளைக்கிறோம். இல்லையா? அப்ப கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி, இயேசு கிறிஸ்து நிறைவாய் வளர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. பூரணமான ஒரு வாழ்க்கை நமக்கு தருகிறார். திருடன் கொள்ளும் அழிக்க வருகிறான், வேறொன்றுக்கு வரா, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பரிபூர்ணத்தை கொடுக்கிற அளவுக்கு அவர் பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணம் உள்ளவர், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ளவர், நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார். அப்ப நாமும் அவர் நிறைவான வளர்ச்சி, இயேசுவுக்கு ஏற்ப ஒரு நிறைவான வளர்ச்சிக்கு நேராக வர வேண்டும். ஆனா இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னு தெரியாது. இல்லையா? அன்பில, விசுவாசத்துல, நம்பிக்கையில, ஜெபத்துல, ஊழியம் செய்வதில், சாட்சியா ஜீவிப்பதில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும்னு அவங்க தான் அளந்து பார்த்துக்கணும். ஒரு மீட்டர் வச்சு எந்த அளவுக்கு நாம ஜெபத்துல ஸ்ட்ராங்கா நிற்கிறோம், எந்த அளவுல ஊழியத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கிறோம், எதெல்லாம் பலவீனம் இருக்கு, நாம பரிசுத்தத்துக்காக அதிக நேரத்தை செலவழிக்கிறோமா, இல்ல உலகப்புற ஜீவியத்துக்கு அதிகமா நேரத்தை செலவழிக்கிறோமா என்பதை குறித்து நம்மை நாமே ஆராய வேண்டும். அல்லேலூயா. நிறைவான ஒரு வளர்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அப்படி சீசர்களால் நிறைவாய் வளர்ந்து ஆண்டவருக்காய் கனி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துவாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப உபதேசத்தை கேட்கிறவங்க கேட்கிற நேரத்துல சுத்தமாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சுத்தமா பரிசுத்தமா இருக்கிறாங்க, விசுவாசத்துல இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக நேரத்தை காத்த செலவழித்து ஆண்டவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் இருந்து மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாந்தபடி அப்படி நல்ல பங்காக நீ காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பொழுது நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. அடுத்த 5ஆம் வசனம் வாசிங்க. நானே சாட்சி சொல்கிறேன், நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் இருக்கிறார், அவன் மிகுந்த கனிகளை கொடுத்தான். இதையெல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவில்லை. ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனை நினைத்துள்ளால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவரோடு நாம இணைக்கப்பட்ட செடியா கொடியாக இருக்க வேண்டும். அவர் செடி, நாம கொடிகள், கிளைகள் கொடிகளா இருக்கிறோம். அதுபோல ஆண்டவரோடு கூட தான் இருக்கணும். அப்ப ஆண்டவரோடு நம்ம கூட இருக்கணும். பைபிள் நம்ம பக்கத்துல இருக்கணும். யோசுவா பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாய்விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப ஆண்டவரோடு இணைக்கப்படணும். வேத வசனத்தை வாசிக்கணும். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திர பலிகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திரம் அதிகம் பண்ணுவதனாலே சத்துருவின் கிரியை நாம் அழிக்கிறோம். சத்துரு எங்க கிரியை செய்தான்? ஒரு அடி தள்ளியா நின்று கிரியை செய்கிறான்? இல்ல. சத்துரு நம்ம ரத்தத்தோட ரத்தமா சரீரத்தோட அவன் ஒளிஞ்சு இருக்கிறான், பதிவு எடுக்கிறான். கண்ணுக்கு கண்ணா, பல்லுக்கு பல்லா, சிந்தனைக்கு சிந்தனையா, அங்கெல்லாம் உள்ளதா இருக்கு. அப்ப ஸ்தோத்திர பண்ணிட்டு அவனுக்கு தான் முதல் அடி விடும். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திர பண்ணி இருக்கிற பொழுது சாத்தான முதல்ல விரட்டி விடுறான். எப்ப நடக்கு? ஜெபிக்கிற பொழுது. ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது அந்த காரியம் நடக்கு. ஜெபமே வேண்டாம் சொன்னா அவன் போகவே, அவன் அசைச்சு கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு ரூமா எத்தனையோ 10 மாடி பில்டிங் கூட நம்ம சரீரம் இருப்பதாக சொல்லுகிறாங்க. ஒவ்வொரு உறுப்புலையும் உட்கார்ந்து விடுவான். உட்கார்ந்து வழி பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுவான். நம்மள அப்படியே கடத்தப்போம். ஹல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திர பலியிட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்ப ஜெபிக்காதவங்க அவன் டாக்டருக்கு ஏதுவாங்க. அப்ப நிறைய தீமையான காரியம் உலகத்தில் நடக்குது. காரியம் ஆண்டவரை விட்டுட்டு உலகத்துல போய் சந்தோஷத்தை அள்ளிடலான்னு பார்ப்பாங்க. அங்கே செத்து பெனமா தான் வராங்க. இல்ல துன்பப்பட்டு அந்த உலகத்திலே கடந்த இருட்டுக்குள்ள இருளா இருந்து தங்களை ஆத்மாக்களை தங்களை அடித்துக் கொண்டிருக்கிற உலக ஜனங்கள். அப்ப நாம கரெக்டா ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் நாம காப்பாற்றப்பட முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது சத்துரை மிதித்து தள்ளுகிறோம். எனக்கு உதாரணம் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. வனாந்த யாத்திரையில மோசேக்கு ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது அவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டுள்ளார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள்லாம் ஜனங்கள் மத்தியில் கொத்து மரணம் உண்டாகிறது. அப்ப ஜனங்கள்லாம் இந்த பாம்பு கடிச்சு நாங்க செத்து போயிருவோமே அப்படின்னு சொல்லி மோசையில சொல்லும்போது மோசே ஒரு ஜெபம் பண்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை நிறுத்தணும். அப்போ மோசையிட்ட ஆண்டவர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை வசத்தும். ஹல்லேலூயா. வசத்தும் போது அதை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க நடந்த சம்பவம் எல்லாம் வெண்கல சர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே கீழே மிதிக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்துட்டு மிதின்னு மிதிச்சாங்க. எல்லா சர்ப்பம் செத்து போயிட்டு. அப்ப இதே சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உதாரணமா இதை சொல்றார். இதை எடுத்து சொல்றார். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார். இங்கே வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்தில் மோசையினால் உயர்த்தப்பட்டது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களால தேவ ஊழியத்திற்கு நிமித்தமாக ஆண்டவர் பலியாக போகிற நிமித்தமாகவோ இயேசு உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் உயர்த்தப்பட்டவுடன் எல்லாரும் இழுத்துக் கொள்வேன். அப்ப சிலுவையில மறைச்சு உயிர் தெழுந்த பொழுதுதான் ஆண்டவர் எல்லாரும் தேவகுமார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார் என்று நம்பினார்கள். ஹல்லேலூயா.
நிறைவான ஒரு வளர்ச்சி, ஆவியின் கனி, கனிவுள்ள வாழ்க்கை. கனிவுள்ள வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரோடு இணைந்திருந்தா கண்டிப்பா கனி கொடுப்போம். கனியில 2 கனி இருக்கு. ஒண்ணு நம்மிருந்து வெளிப்படுகிற ஆவியின் கனி, அடுத்தது ஆத்தும கனி. அல்லேலூயா. நம்ம சரியா ஆவியின் கனியை கடைபிடிச்சா நமக்கு ஆத்துமா கிடைக்கும். ஆத்துமா கிடைக்கும். அப்ப நம்ம ஆவியின் கனியில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்புணர்வு, சாந்த விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி ஒரே கனிதான். இதை தனியா பிரிக்க முடியாது. ஒரு இதுல விட்டாலும் எல்லாத்துலயுமே பலனாயிரும். அன்புக்குள்ள அடங்கியிருந்தா எல்லா வரைகளும் கிரியை செய்யும். அன்புக்குள்ள உள்ள இருந்தோம்னா, ஆண்டவருக்குள்ள இருந்தா எல்லா நற்கிரியும் உண்டாகும். ஆண்டவருக்கு ஒண்ணு அன்பு தொலைஞ்சிட்டாலோ, நற்கிரியை தொலைஞ்சிட்டாலோ, விசுவாசம் போயிட்டாலோ எல்லாமே சேதமடையும். அப்ப எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து தணிக்கவும் பண்ணி ஆண்டவருக்குள்ள நம்மளை நிலை நிறுத்தி கர்த்தருக்குள்ள நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஆவியின் கனி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் கனியை வச்சுக்கிட்டு ஆத்துமா இல்லாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆத்துமாக்களை தேடி போய் அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அப்ப ஞானம் உள்ளவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார். ஆத்துமாக்களை ஞானம் உள்ளவர் ஆதாயம் பண்ணுகிறார். அப்ப நாம ஆத்துமாக்களை, ஆத்தும கனிகளை ஆதாயம் பண்ண வேணும். நான் எல்லாம் ஆவின் கனி வச்சுக்கிட்டு பேசாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து உழைப்பு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவின் கனி அதிகமா இருந்தது. ஆனா இயேசு சும்மா இருக்கல. ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஜனங்களை போய் பார்த்து பேசிக்கொண்டே இருந்தார். அங்கே தேவைப்பட்ட மக்களுக்கு அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். அவங்களை அப்படியே பில்டப் பண்ணிட்டே ஜனங்களோடு ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய தாக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருந்தார். நம்ம வீட்டுல இருந்தா ஒரு தாக்கம் தேசத்துல உண்டாகாது. நாம போய் நிறைய ஜனங்கள் ஆண்டவரை தேடி எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு வாழ்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இயேசுவை பத்தி பேசணும். பேசுகிற பொழுது அவர்களுக்குள்ள ஆண்டவர் உணர்வை ஏற்படுத்துவார். பரலோக ராஜ்யத்தின் அவசியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் அவசியத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிப்பார். அப்ப நாம புடமிடப்படும். அல்லேலூயா. ஓடுகிற நீரோடையா இருக்க வேண்டும். நான் எல்லா ஆவிக்குரிய நிறைவை பெற்றுவிட்டு சும்மா இருந்தா சோம்பேறி ஆகி வந்துடும். அல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் பேரு. அப்ப நாம பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் கனியை ஆத்தும கனியாய் மாற்றுகிறவன் தான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். ஆவின் கனியை உண்டு பண்ணி ஆத்தும கனியை கொண்டு வரணும். ஒரு குடும்பத்தை ரட்சிப்புகிற வழிநடத்தலாம். குடும்பத்துக்குள்ளே தாறுமாறாய் கிடைக்கும். ஒளிஞ்சனமாய் இருப்பார்கள். ஒரு விஷயத்துல நல்லா இருப்பாங்க, இன்னொரு விஷயத்துல வீக்கா இருப்பாங்க. இப்ப வீக்கா இருக்கிற விஷயத்தை பில்டப் பண்ணி கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கணும்னு ஒரு டிசிப்ளின் உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கை நாம உண்டு பண்ணுகிற பொழுதுதான் நாம ஆவின் கனி உள்ளவர் என்பதையும் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது என்பதை நிரூபிக்க வேணும். உலகம் சொல்லும், நம்ம ஆத்துமா, நம்ம மனசாட்சி சொல்லும், நாம கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கிறோம். இப்ப ஊழியம் செய்வதிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஊழிய எல்லை புரிந்து கிடைக்கிறது. அப்ப திருப்தி ஒரு சின்ன பெருமை கூட வரக்கூடாது. அதை நான் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்காது, எனக்கு ஐயோ அதிகமாக உழைக்க வேண்டும், அதிகமாக அறுவடை செய்ய வேண்டும், அதிகமாக பிரயாசப்பட எல்லாம் மச்சுமோர் அதிகமாய் செய்ய வேண்டும். 10 சென்ட் விவசாயம் பண்ணா 10 சென்ட்டுக்குரிய விளைச்சல் தான் கிடைக்கும். 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் விவசாயம் பண்ணா அதிகமான மகசூல பார்க்கலாம். அதிகமாக விதைச்சு அதிகமா அறுக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். பற்றாக்குறையா இருக்க சந்தோஷம் வராது. காலையில் செழிப்பா இருக்கும், சாயங்காலம் பார்த்தா தரித்திரமா இருக்கும். இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? திருப்தி. கொஞ்சம் செஞ்சுட்டு திருப்தியா இருந்தோம்னா ஒரு தரித்திரம், ஒரு பற்றாக்குறை இருக்கும். அதிகமாய் சாதிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த நாள் நாம் தியானித்த வசனத்தின்படி கர்த்தரோடு சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற நிறைவான வளர்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக ஆவின் கனியும் ஆத்தும கனியோடு காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பிறந்தருவாராக. ஆமென். ஆமென். ஜெபம்.
அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதி